சொன்னவர் எள்ளளவும் பொய்யுரையாதவர், எனவே நாம் யோவா ஸ்நானகனை விட பெரியவர். அதானே சொன்னது யாருன்னு பார்க்கணும். பவுல் சொன்ன சந்தேகப்படலாம், ரைட்? மோசே சொன்னா சந்தேகப்படலாம், தாவீது சொன்னா சந்தேகப்படலாம். சொன்னவர் இயேசு கிறிஸ்து, அவர் எள்ளளவும் பொய்யுரையாத தேவன். இயேசப்பாவுடைய வார்த்தையின்படி நீங்கள் ஒளியாக இருக்கிறீர்கள், எனவே நீங்கள் யோவான் ஸ்நானகரை விட பெரியவர்கள். God made Jesus your wisdom. God made Jesus your divine strength. உங்களையும் என்னையும் பார்த்து நீங்கள் யோவான் ஸ்நானகனை விட பெரியவர்கள் என்று திருவாய் மலர்ந்த திருமகனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்களாக. 123வது அவருடைய ஆனந்த ஞானம், நீங்கள் ஏன் யோவானை விட பெரியவர்கள். மிக முக்கியமான சத்தியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். கேள்வி என்ன? நீங்கள், அதாவது புதிய உடன்படிக்கையின் கீழ் வாழுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் யோவா ஸ்நானகனை விட அல்ல, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பக்தர்கள் அத்தனை பேரை விட நீங்கள் பெரியவர்கள். சொன்னவர் எள்ளளவும் பொய்யுரையாத இறைமகன். அதை நான் அவர் எதுல சொன்னான்னு வாசிக்கட்டுமா? The book of Matthew chapter 11 verse 11. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை, ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவராய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். கொலோசியர் 1:13 படி மறுபடி பிறந்த பொழுதே நாம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம். அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ளே உட்படுத்தப்பட்டுட்டோம். கொலோசையர் 1:13. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கூற்றின்படி என்னுடைய செய்தியை கேட்கிற நீங்கள் யோவா ஸ்நானகனை விட மாத்திரமல்ல, அந்த எலியா, எலிசா, தாவீது எல்லாரை விட நீங்கள் பெரியவர்கள் என்று சொன்னவர் பொய் சொல்ல தெரியாதவர். ரைட்? ஹல்லேலூயா. இப்போ இதை நம்ப முடியலையா இல்லையா? நான் வேதத்துல ஆராய்ந்து பார்த்தேன், எதனால இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொன்னார் இல்லையா? 7 காரணங்கள். பல காரணங்கள் இருக்கலாம். 7 காரணங்களை ஒரு 25 நிமிடங்கள் நம்ம தியானிக்க போறோம். ஏன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நீங்கள் யோவா ஸ்நானகனை விட பெரியவர்கள்? முதலாவது பாருங்க, அந்த ஒரு பாயிண்டே போதும். ஏன்? சொன்னவர் எள்ளளவும் பொய்யுரையாதவர், எனவே நாம் யோவா ஸ்நானகனை விட பெரியவர். அதுதானே சொன்னது யாருன்னு பார்க்கணும். பவுல் சொன்ன சந்தேகப்படலாம், ரைட்? மோசே சொன்னா சந்தேகப்படலாம், தாவீது சொன்னா சந்தேகப்படலாம். சொன்னவர் இயேசு கிறிஸ்து, அவர் எள்ளளவும் பொய்யுரையாத தேவன். ஆகவே நாம் யோவா ஸ்நானகனை விட பெரியவர்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னும் முக்கியமான பாயிண்ட் எல்லாம் இருக்குங்க. இன்னும் 6 காரணங்கள் இருக்கின்றன. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவர்களே, நீங்கள் யோவான் ஸ்நானகனை விட மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டில் இருந்த எல்லாரை விட பெரியவர்கள் என்று இயேசு கிறிஸ்து சும்மா போற போக்கல சொல்லிட்டு போகல, சீரியஸா தான் சொன்னார். 2வது காரணம் என்ன தெரியுமா? அவன் ஒளி அல்ல. வாசிக்கட்டுமா அதை உங்களுக்கு? அங்கே யோவான் 1வது அதிகாரம் 8வது வசனம். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 1 verse 8. அவன் ஒளி அல்ல. யாரு? யோவான் ஸ்நானகன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். ரைட்? நீங்களும் நானும் என்னவாக இருக்கிறோம்? யாருடைய வார்த்தையின்படி? ஏசப்பாவுடைய வார்த்தையின்படி நீங்கள் ஒளியாக இருக்கிறீர்கள், எனவே நீங்கள் யோவான் ஸ்நானகனை விட பெரியவர்கள். சொன்னவர் பொய் சொல்ல தெரியாத இயேசு கிறிஸ்து சத்தியத்தான் சொன்னார். என்ன சொன்னாரு? நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். யோவான் ஸ்நானகன் ஒளி அல்ல, அந்த ஒளி அல்ல. ரைட்? ஆகவே நீங்களும் நானும் யோவானை விட பெரியவர்கள். மாறுதட்டு நில்லுங்க.
இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனுக்காக மரிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து மோசே, காலேபு, யோசுவாவுக்காக மரிக்கவில்லை. எலியா, எலிசாவுக்காக மரிக்கவில்லை. உங்களுக்காக, எனக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார். எனவே நாம் இவர்களை விட பெரியவர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்றதை நம்பித்தான் ஆகணுங்க. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தப்பவே முடியாதுங்க. நான் வசனத்தை விட்டு வெளியே போக மாட்டேன். ஏன்? நாம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை விட சிறந்தவர்கள் என்றால் அவர்கள் எல்லாரும் பழைய உடன்படிக்கைக்கு கீழே இருந்தாங்க. அது ஒளிந்து போகிற உடன்படிக்கை. ரைட்? அவர்களுக்காக இயேசு கிறிஸ்துவுடைய மாம்சம் கிழிக்கப்படவில்லை. அவருடைய பாவங்களை போக்குவதற்கு மிருக பலிதான் இட்டார்கள். உங்களுடைய கடந்த கால, நிகழ்கால, வருங்கால பாவங்களை போக்குவதற்காக ஜீவாதிபதியாகிய இயேசு கிறிஸ்து, குற்றமே அறியாத, பாவமே அறியாத அவருடைய இரத்தத்தை சிந்தி அவருடைய பிள்ளையாக ஆக்கிவிட்டார். எனவே இவர்களை எல்லாரையும் விட நாம் யாருங்க? பெரியவர்கள். ஹல்லேலூயா. thank you Lord for your goodness. What a loving daddy. இன்னும் யோவான் எழுதின புஸ்தகத்தில் ஒரு வசனம் வாசிக்கட்டுமா? யோவான் 10வது அதிகாரம் 41வது வசனம். அநேகர் அவரிடத்தில் வந்து, யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, ஆகிலும் இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யா இருக்கிறது என்றார்கள். பாருங்க, யோவான் ஸ்நானகன் ஒரு அற்புதமும் செய்யவில்லை. கிருபை கிருபை கிருபை. பாருங்க, கடந்த 4-5 ஆண்டுகளுக்குள்ளாக நான் அவருடைய கிருபையினாலே 10,000 பேரை சுகமாக்கி இருக்கேங்க. என்னை கொண்டு தேவன் சுகமாக்கி இருக்கிறார். அது அவருடைய கிருபை. உங்களை கொண்டு பலத்த அற்புதங்களை தேவனால் செய்ய முடியுமா இல்லையா? எந்த வசனம் சொல்லுகிறது? யோவான் 14:12 சொல்லுகிறார். வாசிக்கட்டுமா? அதையும் எப்படி ஆரம்பிக்கிறார் தெரியுமா அந்த வசனத்தை? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, உன்னை பற்றி உன்னுடைய மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை வாசிக்கிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வான். இது யோவானுக்கு கிடையாதுங்க, யோவான் ஸ்நானகனுக்கு கிடையாது. எத்தனை பேர் புரியுதுங்க? ஆகையினால்தான் இந்த தலைப்பில நான் வேதத்தை தியானிக்கிறேன். எப்படி இயேசு அசால்ட்டா சொல்லிட்டு போயிட்டாரு? ஸ்திரீகளிடத்திலே பிறந்ததிலே யோவான் ஸ்நானகன் தான் பெரியவன். அப்படி என்றால் என்ன பொருள்? எலிசா, எலியா, தாவீது, சாலமோனு, யார் இன்னும், ஆபிரகாம், எல்லாத்தை விட யோவான் ஸ்நானகன் தான் பெரியவன். ஆனால் சிலுவைக்கு பின்பதாக வருகிற விசுவாசிகள் இவர்கள் எல்லாரை விட பெரியவர்கள். ஏனென்றால் இவர்கள் எல்லாருமே நான் செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்வார்கள். அப்படிப்பட்ட ஆற்றல் பழைய உடன்படிக்கையில யாருக்கும் கிடையாது. ஹல்லேலூயா. கேட்பதற்கு எவ்வளவு மகிழ்ச்சி இல்ல? சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் மனிதர்கள் அல்ல. ஓகே, thank you Lord for your goodness. 5வது பாருங்க, மிக முக்கியமான ட்ரூத். இவர்கள் எல்லாருமே நம்மை விட இன்ஃபீரியர். ஏனென்றால் அவர்கள் பழைய உடன்படிக்கையின் கீழே இருந்தார்கள். ஹல்லேலூயா. thank you Lord for your goodness. What a loving daddy we have. எவ்வளவு அன்பு உசிர நாம மேல வச்சிருக்காரு தெரியுமா? ஆகையினால்தான் இந்த வெளிச்சத்துக்குள்ள உங்களையும் என்னையும் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், they all were under law. இவர்கள் எல்லாரும் நியாய பிரமாணத்திற்கு கீழே வாழ்ந்தாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அது வேற டிஸ்பென்சேஷன். ஆனால் நாம் கிருபையின் கீழே இருக்கிறோம். So what? Sin cannot dominate you. பாவம் உங்களை மேற்கொள்ளாது. ரோமர் 6வது அதிகாரம் 14வது வசனம் மனப்பாட வசனங்க. அதை மனப்பாடம் செய்யுங்க. உங்க மனசாட்சி சுத்த மனசாட்சியா இருக்கும். உங்கள் விசுவாசம் பெருகி கொண்டே இருக்கும். அது என்ன சொல்லுது தெரியுமா? நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடினாலே பாவம் உங்களை ஜெயிக்காது. நீங்க தான் பாவத்தை ஜெயிப்பீர்கள். Right? Since you are not under law but under grace, sin cannot dominate you, but you will dominate the sin. What does it mean? பழுது ஒண்ணுமே உன்கிட்ட கிடையாது.
பழைய ஏற்பாட்டு காலத்துல அருமையான தேவர்களே, இவர்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணம் கட்டளைகளுக்கு கீழே இருந்தாங்க. அவர்கள் எல்லாருமே மீறினார்கள். ஆனால் நாம் மீறவே இல்லை. ஏன்? மீறுவதற்கு சட்டம் ஒண்ணுமே இல்லைப்பா. சட்டம் தானே மீறுதல் இருக்கும். மீறினால் தானே பாவம். அப்போ பாவம் செய்தா தானே தண்டனை. உனக்கு கிடையாது. ஏன்? பழுதொன்றுமே உன்னில் இல்லை. எப்படி நீ பழுதில்லாம மாறினா சொல்லட்டா? ரொம்ப முக்கியம். நான் பலமுறை சொல்லியிருக்கேன். நான் சொன்னதையே திரும்ப சொல்ல நான் சோம்பல் படலை. ஏனென்றால் இன்னும் உங்க மரமண்டையில சிலருக்கு இது ஏறலை. இந்த வாய்ப்பு இருந்ததாங்க. நான் வாசிக்கிறேன், 2 வசனம் வாசிக்கிறேன். இந்த வாய்ப்பு யோவான் ஸ்நானகனுக்கு கிடையாது, பழைய ஏற்பாட்டில் யாருக்குமே கிடையாதுங்க. உங்களை தகுதிப்படுத்துவதற்காக அவர் எந்த எக்ஸ்ட்ரீம் போனால் தெரியுமா? அவருடைய குமாரனை பலியிட்டு அவரையே உங்களுக்கு தகுதியாக்கி விட்டார். ஏனையா அவர் பலியிடப்பட்டார் தெரியுமா? அவர் மேல இருந்த நீதியை தூக்கி உங்களை மேல வைக்கிறதுக்குங்க. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், இவரையே உங்களுக்கு தேவ ஞானமாக்க, இவரையே உங்களுக்கு தேவ பலனாக்க, இவரையே உங்களுக்கு தேவ மீட்பாக்க, இவரையே உங்களுக்கு தேவ நீதியாக்க, இவரையே உங்களுக்கு தேவ பரிசுத்தமாக்க இயேசுவையே உங்களுக்குள்ள கொண்டு வச்சுட்டாருப்பா. புரிந்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டில அவங்களுக்கு கிடையாதுங்க. வாசிக்கிறேன், 2 வசனம் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1:24, 1 கொரிந்தியர் 1:31. முதலாவது 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 24வது வசனம். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமா இருக்கிறார். God made Jesus your wisdom. God made Jesus your divine strength. எப்பா, அவரு உனக்கு ஞானத்தை கொடுக்கலப்பா, அவரே உனக்கு ஞானம் ஆயிட்டார். அவரே உனக்கு தேவ பலன் ஆயிட்டார். இன்னும் 3 காரியங்கள் பாருங்கள். அங்கே 1 கொரிந்தியர் 1:31 அவரே, எவரே? இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். எப்பா பாப்பா, இதை போல பெஸ்ட் வசனம் ஒண்ணும் கிடையாது. நான் ஏன் நீதிமான் தெரியுமா? நான் நீதியாய் நடக்கிறதுனால நான் நீதிமான் கிடையாதுங்க. இயேசுவையே எனக்கு நீதி ஆக்கிட்டார். இயேசுவையே எனக்கு பரிசுத்தமாக்கிட்டாரு. என் கன்னத்தை கடிச்சாலும் பரிசுத்ததா, என் கையை கடிச்சாலும் பரிசுத்ததா, என் காலை கடிச்சாலும் பரிசுத்ததா. அது அவருடைய அனந்த ஞானம். நான் திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கட்டுமா? 1 கொரிந்தியர் 1:33. தேவனுடைய அனந்த ஞானம் என்ன செய்தது பாருங்க. நம்மாலே தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு நீதிமான வாழவே முடியாதுங்க. ஏன்னா இட் இஸ் சோ ஹை ஸ்டாண்டர்ட். அப்போ அவர் என்ன செஞ்சாரு? வாசிக்கிறேன் 1 கொரிந்தியர் 1:31. அவரே, எதுவே? இயேசு கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானம் ஆயிட்டாரு. இயேசு கிறிஸ்துவே உனக்கு நீதி ஆயிட்டாரு. இயேசு கிறிஸ்துவே உனக்கு பரிசுத்தம் ஆயிட்டாரு. இயேசு கிறிஸ்துவே உனக்கு மீட்பாகிட்டாரு. இயேசு கிறிஸ்துவே உனக்கு தேவ பலன் ஆயிட்டாரு. அந்த தேவ பலன் என்ன செய்கிறது? அவர் செய்ததையும் என்னை கொண்டு செய்கிறது. அதைவிட பெரிய அற்புதங்களையும் என்னை கொண்டு செய்கிறது. ஏனென்றால் அந்த பலனாக இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இந்த நாலேஜ் இருந்தா நீங்க யோவான் 14:12 சொன்ன இயேசுவை நம்புவீர்கள். அவர் என்ன சொன்னாரு? நீங்க நான் செய்ததை செய்வீர்கள், இதை விட பெரிய அற்புதங்களை செய்வீர்கள் என்று சத்தியமா மெய்யாகவே சொல்றாரு. ஏன்? ஓம் பலத்துல செய்ய முடியாதுப்பா. இயேசுவையே உனக்கு தேவ பலன் ஆகிட்டார். அதெல்லாம் எனக்கு வெளிச்சமாயிட்டு பாருங்க. இதெல்லாம், இந்த வார்த்தைகள் எல்லாம் எனக்குள்ளே மாம்சமாக மாறிவிட்டதுனால ஒரு வியாதிக்காரனை விட்டு வைக்கிறது இல்லைங்க. அமெரிக்காவில இருந்து போன் வருது, ஐயா எனக்கு வேலை இல்லையா, இது விசா முடிய போகுதியா. ஒரு சகோதரி அழைக்கிறாங்க, பிரதர் நீங்க ஜெபம் பண்ணீங்க, அவங்க இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மாதிரி தெரியலங்க. அண்ணா நகர் சென்னையில் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னை கூப்பிட்டாங்க. பிரதர் நீங்க சொன்னா நிறைய நல்லா இருக்குமாம, ஒரு சிஸ்டர் சொல்லுங்க, எங்க ஹஸ்பண்ட் அங்க அப்ளை பண்ணியிருக்காங்க யூகேல ஒரு ஜாபுக்கு, ஒரு ஜெபம் பண்ணுவீங்களா? நாங்க இயேசுவின் நாமத்தினால அந்த ஜாபு கிடைச்சிட்டு உங்க ஹஸ்பண்ட் 30 நாள்ல அதுல ஜாயின் பண்றாரு என்று சொன்னேங்க. அற்புதமாக அந்த வேலை கிடைத்து போய் ஜாயின் பண்ணிட்டாரு. அப்புறம் கூப்பிட்டாங்க, பிரதர்
நாங்களும் அங்கே போகலான்னு யோசிக்கிறேன். சிஸ்டர், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் 60 நாளில் அங்கே போய் செட்டில் ஆயிடுவாங்க. ஏன்னா ஐ நோ த சூப்பர் நேச்சுரல் பவர் இன் மை டங்கு. என்னுடைய நாவல இருக்கிற அந்த அதிசயமான ஆற்றலை குறித்து அறிஞ்ச பாருங்க. ஒரு வியாதியையும் ஒரு தோல்வியையும் ஏற்றுக்கொண்டதே இல்லைங்க. நான் சொன்னபடியே அங்கே போய் சேர்த்துட்டாங்க ஃபேமிலியா. அப்புறம் 2 இயர்ஸ் ஆச்சு பாருங்க. ஜாப் முடிய போகுது, லே ஆஃபோ ஏதோ சொல்றாங்க. பிரதர், எங்கள் பிள்ளைகள்லாம் அங்கே வந்து நல்லா செட்டில் ஆகிட்டோம் பிரதர், நீங்கள் ஜோம் பண்ண பிரதர், என் ஹஸ்பண்டுக்கு ஜாப்பு கிடைக்கணும். சிஸ்டர், 10 நாளில் உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஜாப்பு கிடைக்குது. ஜாப்பு கிடைச்சிட்டுருங்க. சொன்னபடியே ஆகும் என்று சொன்னார் ஐயா என் தேவன். நான் சொன்னபடியே ஆகும் என்று சொன்னார் ஐயா. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சொல்லுவேன் ஐயா. சுகமாகு என்று சொல்லி சொல்லுவேன் ஐயா. விட்டுவிடு என்று சொல்லி சொல்லுவேன் ஐயா. வேலை உண்டு என்று சொல்லி சொல்லுவேன் ஐயா. கேன்சர் கட்டி மறைஞ்சு போன்னு சொன்னா மறைஞ்சு போகுதுங்க. செவிட்டுக்காது திறக்கப்படுவாயாக என்றால் சொன்னா திறக்குதுங்க. ஏனென்றால் யோவான் ஸ்நானகனை விட நீங்களும் நானும் பெரியவர்கள் என்று சொன்னவர் பொய் சொல்ல தெரியாத இறைமகன் அல்லவா. அடுத்தது மிக முக்கியமான சத்தியத்தை, 6வது குறிப்பு. In the Old Testament, no one was God's children. None was God's child. பழைய ஏற்பாட்டை யோவான் ஸ்நானகன் இப்படி வைத்துக் கொள்ளுவோம். ஆதாமிலிருந்து யோவான் ஸ்நானகன் வரைக்கும் ஒருவரும் தேவனுடைய பிள்ளை ஆகக்கூடிய அந்தஸ்தை தேவன் கொடுக்கவில்லை. அவர்கள் எல்லாரும் எப்படி இருந்தாங்க? தேவனுடைய ஜனம். இஸ்ரவேலர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று பழைய ஏற்பாட்டில் இல்லை, அவர்கள் தேவனுடைய ஜனமாக இருந்தார்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, நீ தேவனுடைய ஜனம் அல்ல. நீ யாராக இருக்கிறா? தேவனுடைய பிள்ளையா இருக்கிறா. யூ ஆர் a member of God's family. இந்த வாய்ப்பு யோவானுக்கு இல்லை பாருங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டதுனால நாம் இப்படி தேவனுடைய பிள்ளைகளாயிட்டோம். அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இயேசுங்கிற நாமம் கொடுக்கப்படவில்லை பாருங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களுக்கு இல்லாத மிகப்பெரிய அந்தஸ்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ, எத்தனை பேர் புரியுதுங்க? ரைட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை பிடிச்சிடுங்க. நான் தேவனுடைய பிள்ளைப்பா. அப்போ தேவனுக்கு என்னென்னலாம் இருக்குதோ எல்லாம் எனக்கு. எங்க அப்பாவுக்கு 2 பெட்ரோல் பங்கு இருந்ததுங்க. மரித்து போனார்கள். 2 பெட்ரோல் பங்கு எங்க அவருடைய பிள்ளைகளா எங்களுக்கு வந்துட்டு பாருங்க. ரைட். குளத்துக்குடியில பங்களா எங்களுக்கு வந்துட்டு, 2 பெட்ரோல் பங்கு எங்களுக்கு வந்துட்டு, அவங்க சொத்து எல்லாம் எனக்கு வந்துட்டுங்க. அதே போல தேவனுடைய சொத்து எல்லாம் நமக்கு தான் சொந்தங்க. அவருடைய பிள்ளையாக மாறுனதுனால, தட்ஸ் த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த ஸ்டேட்டஸ். உயர்ந்த நிலையில நீங்கள் இருக்கிறீர்கள். தேவனுக்கு நீங்க அடிமைகள் அல்ல, நீங்கள் தேவனுக்கு பிள்ளைகளா இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்பொழுது குறைபடுகிறது என்றால், நீங்கள் தேவனுடைய பிள்ளையினுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு அறியல. அந்த ஸ்டேட்டஸை பற்றி இயேசு என்ன சொல்றாரு? நீங்க நான் செய்ததையும் செய்வீர்கள், அதை விட பெரிய அற்புதங்களையும் செய்வீர்கள். ஹல்லேலூயா. அந்த ஸ்டேட்டஸ் என்ன செய்யறது? எப்பா நான் யாருடைய பாவங்களையும் மன்னிக்கும் பொழுது அது மன்னிக்கப்படுகிறது போல, அங்கே யோவான் 20:23 சொல்லிட்டாரு, நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்கள் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நான் பேசும்போது சுகத்தை கட்டவிழ்க்கிறேன், ஜீவனை கட்டவிழ்க்கிறேன். அது அப்படியே நடந்தது. இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது லாசருவே வெளியே வா என்று சொன்ன பொழுது ஜீவனை கட்டவிழ்த்தார். அதே போல நீனும் ஜீவனை கட்டவிழ்க்க முடியும். தபித்தாளை அந்த ஜீவனை கட்டவிழ்த்து பேதுரு உயிரோடு எழுப்புறது போல வேற சொல்லி கூடு. லாசருவே எழுந்திரு, தபித்தாளை எழுந்திரு, சுப்பிரமணிய எழுந்திரு. ஹல்லேலூயா. ஐயா, இந்த பாக்கியம் எல்லாம் யோவான் ஸ்நானகனுக்கு கிடையாது. ஹல்லேலூயா. ஓ, thank you master for your goodness. நன்றி ஆண்டவரே. கடைசியாக அங்கே மத்தேயு 11:10 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். The book of Matthew chapter 11 verse 10 I shall read for you. அது எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். பாருங்க, நல்லாக தெரிந்து கொள்ளுங்கள். அவன் எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்தான் தெரியுமா?
தேவனுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற தூதனாகத்தான் இருந்தான். நீங்களும் நானும் தேவனாகவே இருக்கிறோம். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் நீங்கள் மனிதர்களே கிடையாது. ஆனா சங்கீதக்காரன் சொன்னபடி ஒருத்தரும் இதை ஏற்றுக்கொள்றது இல்லைங்க. சங்கீதக்காரன் என்ன சொன்னான் என்று நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். The book of Psalm chapter 82 verses 6 and 7. சங்கீதம் 82 6 மற்றும் 7 வசனங்கள். நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். தேவன் சொல்லுகிறார் பாருங்க, 7 வசனம். ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுகளில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள். இதைத்தான் இயேசு கிறிஸ்து பிலாத்துடைய அரண்மனையில கோட் பண்றாரு. அங்க போர் சேவன் கேட்கிறான், நீ தேவனா என்று கேட்கிறான். அதற்கு இயேசு கிறிஸ்து உன்னை பற்றி என்னை பற்றி சொல்றாருப்பா. எப்ப நான் மாத்திரம் தேவன் அல்ல, தேவனுடைய வசனத்தை பெற்றுக்கொண்ட எல்லாரும் தேவர்கள். அதோடு இயேசு கிறிஸ்து நிறுத்தவில்லை, இந்த வார்த்தை மிஸ் ஆகாதுங்கிறாருங்க. இந்த வாக்கியம் பழைய ஏற்பாட்டுல ஒருவருக்கு கிடையாது. அல்லேலூயா. நான் அதை வாசிக்கட்டுமா? அங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 34 மற்றும் 35 வசனங்கள். 33 இருந்து வாசிக்கிறேன். The book of John's Gospel chapter 10 verses from 33. யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லெறிகிறதில்லை. நீ மனுஷராயிருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாய் தேவ தூஷணம் சொல்லுகிறபடியினால் உன்மேல் கல்லெறிகிறோம் என்றாங்க. இதுக்கு தான் இயேசு கிறிஸ்து என்ன ஆன்சர் பண்றாருன்னா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளை உன்னை பார்த்து நீங்க தேவர்கள்ங்கிறாரு. யோவான் 10:34-35. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? 35வது வசனம். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களே தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க வேத வாக்கியமும் தவறாததா இருக்க. எது தவறாதுங்க? அங்கே சங்கீதம் 82 6 மற்றும் 7 வசனம் தவறாதுன்னு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு. எது தவறாது? நீங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய அருமையான தேவர்களே, நீங்கள் தேவனுடைய வசனத்தினாலதான் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ரைட்? எதனால நாம் மறுபடி பிறந்தோம்? யாரோ ஒருவர் தேவனுடைய வார்த்தையை சொன்னாரு. அந்த வார்த்தையில சூப்பர் நேச்சுரல் சால்வேஷன் பவர் இருக்கு. உங்களை ரட்சிக்கக்கூடிய வல்லமை தேவனுடைய வார்த்தையில இருக்கு. அந்த வல்லமை நமக்குள்ள வந்ததுனால அந்த தேவனுடைய வசனத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமே. எனவே நாம் தேவர்கள் என்று நம்முடைய மூத்த சகோதரன் சொல்லுகிற வார்த்தைக்கு இன்றைக்கு மதம் கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்கிறதே இல்லை. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லிட்டு போயிட்டா, ஒருத்தனை ஏற்றுக்கொள்ள மாட்டா. நான் ஏற்றுக்கொண்டேங்க, தேவன் என்னை பயங்கரமாக உயர்த்த போகிறார். அகில உலகத்திற்கும் ஆசீர்வாதமாக தேவன் என்னை உயர்த்துவார் என்பதில் எனக்கு எள்ளளவும் சந்தேகம் இல்லை. உலகத்திற்கு உப்பு என்று சொல்லி இருக்கிறாரு, உலகத்திற்கு ஒளி என்று சொல்லி இருக்கிறார். ஏன்? நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். Hallelujah. Oh, thank you Lord for your goodness. What a loving daddy we have. இல்ல, சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. களி கூறுகிற இது மாத்திரமல்ல, you have a great responsibility. ஏன் உங்களை தேவர்கள் என்று தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறாருங்க? இயேசு கிறிஸ்து கிமு முதல் நூற்றாண்டிலே இயேசு கிறிஸ்து எப்படி இந்த வையகத்தை வாழ வைத்தாரோ அதை போல 21வது நூற்றாண்டிலே வையகத்தை வாழ வைக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்புல நீங்கள் இருக்கிறீர்கள். Am I right or not? Hallelujah. பூமிக்கு உப்பு, பூமிக்கு ஒளி. தேவர்கள் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். உங்களிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. இப்படி 1 டஜன் வசனங்களை இயேசு உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லி இருக்கிறார். மதம் அதை தூக்கி அப்படியே பத்திரமா ஓர வச்சுட்டு மறந்துட்டு இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரருடைய பிள்ளைகள் சரியான வாழ்க்கை இல்லை. ஏன் தெரியுமா? அவர் தான் சொல்லிட்டார், நீ என் வேதத்தை மறந்தா உன் பிள்ளைகளை நான் மறந்துடுவேங்கிறார். இயேசு சொன்னதை சீரியஸா எடுக்க வேண்டாமாங்க?
இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உண்டாகும். சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாதுங்க. சத்தியத்தை சரியாக அறிந்தவர்கள் காட்ஸ் பெஸ்ட்ல தான் வாழ்வாங்க. யூ ஆர் காட் than ஜான் த பேப்டிஸ்ட். நீங்கள் யோவான் ஸ்நானகனை விட சிறந்தவர்கள். ஏனென்றால் நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்து, இறைமகன். எப்படி அந்த ஸ்டேட்டஸை அடைஞ்சீங்க? இயேசுவையே உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக மாற்றிவிட்டார். அப்பொழுது நீங்கள் இந்த சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் நீங்கள் தேவனுடைய மிக சிறந்ததில் வாழுவீர்கள். தேவனின் மிக சிறந்ததில் வாழ்வது லிவிங் இன் காட்ஸ் பெஸ்ட். ஒரு 100 மொழியில இருக்குங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னவர் எல்லளவும் பொய்யுரையாத இறைமகனாகிய இயேசு கிறிஸ்து. ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.